அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு அனுப்பியுள்ளது. உயர்நீதிமன்றத்தில் அதிமுக தரப்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளதாக அதிமுக தற்போது உயர்நீதிமன்றத்தில் கூறியுள்ளது. உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு அனுப்பியுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் அதிமுக தரப்பில் கூறப்பட்டுள்ளது. உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு அனுப்பியுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் அதிமுக தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், முழுமையான விவரங்கள். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நிலுவையில் உள்ள உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரைக்கும் அந்த கட்சிக்கு இரட்டை இலட்சத்தை ஒதுக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றுதான் திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்தார். சூரியமூர்த்தி அளித்த இந்த விண்ணப்பத்தை 4 வாரங்களில் பரிசீலிப்பதாக ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கும் முடித்து வைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதற்கிடையில் தான் இந்த இரட்டை இலை சின்னம் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் அனுப்பிய நோட்டீஸ் எதிர்த்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின் அடிப்படையில் கட்சியில் பிளவுகள் உள்ளதா என திருப்தி அடைந்த பிறகு விசாரணை தொடர வேண்டும் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில்தான் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டின் உத்தரவின்படி மட்டுமே விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அதிமுக தொடர்ந்த வழக்கில் அந்த பிறப்பித்த உத்தரவை சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கில் பிறப்பித்த உத்தரவை சேர்க்க கோரி அதிமுக தரப்பில் ஒரு மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுதான் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின்படி விசாரணை நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு அனுப்பியுள்ளதாக அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மறு ஆய்வு மனு மேற்கொண்டு விசாரிக்க அவசியமில்லை என்றும் செல்லத்தக்கது அல்ல என்றும் தெரிவித்து இந்த ஒரு மனுவை தற்போது முடித்து வைத்துள்ளார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.